வெல்கம் டு 360 Aero TV. நான் எப்பயும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒரு வெப்சைட் எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறது, அதாவது கோடிங் உள்ள வெப்சைட், ரெஸ்பான்சிவ் வெப்சைட். முன்னாடி ஃபோட்டோஷாப்பில் சொல்லியிருப்பேன், அது மாதிரி இல்லாமல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சிம்பிள் செக்ஷனாக பார்த்துடலாம். அதில் ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மொபிலிஷ் அப்படின்ற ஒரு ஆட்டோமேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை நார்மலாக எனக்கு ப்ரொஃபைல் மட்டும் போதுன்ற வெப்சைட்டை தாராளமாக தயார் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். பெய்ட் வெர்ஷனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது அதில். ஓகேங்களா, பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க ரொம்ப கம்மி தான். பெய்ட் வெர்ஷன் $150 பண்ணிங்க அப்படின்னாக்க ஒரு வெப்சைட் டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம மொபிலிஸில் வந்துட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே டவுன்லோட் வெர்ஷன் வந்துடும். ஸோ அது வந்துட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் உங்களுக்கு முன்னாடியே. ஓகேங்களா, உங்களுக்கு அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். காப்பி பண்ணி நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த மொபிலிஷ் சைட்டில் போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, சைட்டில் போய்ட்டு ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, மொபிலிஷ் ஆன் பண்ணிட்டேன். மொபிலிஷ் ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மொபைலில் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்குது. இதில் வெப்சைட் செஞ்சால் வந்துட்டு மொபைலில் ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்குது. அண்ட் மொபைலோட ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஆப்டிமைசேஷன், எஸ்இஓக்கு தேவையான இமேஜ் ஆப்டிமைசேஷன் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்குது. நீங்கள் கண்டென்ட் மட்டும் கரெக்டாக போட்டு நீங்கள் டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை போட்டிங்கன்னா மட்டும் உங்களோட சைட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா அப்பப்போ வந்துட்டு நீங்கள் அந்த மொபிலிஷோட லிங்க் வந்துட்டு அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுனால மொபிலிஷோட லிங்க் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சில சமயம் கிளிக் பண்ணும்போது மொபிலிஷ்குள்ளே போயிடும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒரு வெப்சைட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும் உங்களால். ஓகேங்களா, ஓகே, மொபிலிஷில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத இந்த வெப்சைட்டில் சொல்லிடுறேன், இந்த செஷனில் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு எம்டி டெம்ப்ளேட்டாக இருக்குது. நியூ டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதுனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நியூ டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எம்டி டெம்ப்ளேட்ஸை பொறுத்தவரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஒரு வெப்சைட்டுக்கு என்னென்ன தேவை, ஹோமு, ஹெட்டரு, கண்டென்ட், கண்ட்ரிஸு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோஸு, ஸ்லைட் அண்ட் கேலரி, ஆர்டிக்கலு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஃபியூச்சர்ஸு இது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும். அதாவது வந்துட்டு கவுண்ட் டவுன், ப்ராசஸிங் பார், இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஃபஸ்ட் எடுத்து நம்ம மெனு பார் வேணும் அப்படின்னாக்கா மெனு பாரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே எடுத்து இந்த வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா போதும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மெனு பார் வந்துட்டு அங்கே செட் ஆகிடும். ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆடடாக மெனு பார் வேணும், அதில் சர்வீஸ் இது மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடடாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எத்தனை மெனு பார் வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். இது வந்துட்டு கீழே இதாகுது. ஸோ ஒரு இப்போ வந்துட்டு இது ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு இப்படி எம்டியாக காமிச்சிது. ஸோ இது வந்துட்டு எனக்கு நியூவாக நான் வந்துட்டு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க இதை கிளிக் பண்ணிவிட்டு பேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வேண்டாம். எனக்கு வந்துட்டு இதில் சைட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். நியூ சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு 4-5 டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு மொபிலிஷ் 3 எனக்கு வேணும் அப்படின்னாக்கா மொபிலிஷ் 3 நான் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொபிலிஷ் 4 வேணும். உங்களுக்கு எனக்கு வந்துட்டு இந்த எல்லா டெம்ப்ளேட்டுமே கம்ஃபர்டபிலிட்டியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெம்ப்ளேட்லையும் ஒரு சைட் வந்துட்டு பண்ணி பாருங்கள். எந்த டெம்ப்ளேட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் மொபிலிஷ் 3 வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பழைய டெம்ப்ளேட், எல்லாமே கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோட வச்சுக்கோங்க. ரொம்பலாம் செலவாகாது இதுக்கு இன்டர்நெட்டு. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர். ஒரு 5 நிமிஷத்தில் படப்பட நீங்கள் பாட்டுக்கு ஒரு ட்ராக் பண்ணி ஒரு லேஅவுட்டை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் மாற்றுறது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கும். கண்டென்ட்டு லிங்க்கை மட்டும் மாற்ற வேண்டிய வேலையாக தான் இருக்கும் உங்களோட இதில் வந்துட்டு இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய லேஅவுட்டை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ஹெட்டரு, எனக்கு ஸ்லைட் ஷோ வேணுமா ஸ்லைட் ஷோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைடு வேணும்னா ஸ்லைடை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைடு அண்ட் கேலரியில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஸ்லைடு வேணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் ஸ்லைடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லைடு வந்துட்டு ஓகே ஆகிடுச்சு. இல்லை எனக்கு வந்துட்டு
அதுக்கு கீழே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஏபோட்டஸ் மாதிரி வேணும், இல்லை என்னோடய சர்வீசஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சர்வீசஸை ட்ராக் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். கீழே சர்வீசஸ் போட்டேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ள இது மாதிரி கீழே வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வேணும், இல்லை இன்னொரு லொக்கேஷன் நீங்கள் போடணும் அப்படின்னாக்கா லொக்கேஷன் போட்டுக்கலாம். இல்லை இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் மாதிரி போடணும், இல்லை வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி கான்டாக்ட் பாக்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுருக்க வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே இல்லை எனக்கு கீழே தான் வேணும் அப்படின்னாக்கா கீழேயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீப் இன் டச் அப்படின்லாம் போடுவோம்ல, அது மாதிரி இதை கிளிக் பண்ணால் வந்துட்டு உங்களோட கான்டாக்ட் ஃபார்முக்கு வந்துட்டு இஷ்யூ ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை கான்டாக்ட் ஃபார்முக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது. கான்டாக்ட் ஃபார்முக்கு இருந்தாலும் ஃபார்ம்ஸில் போனீங்கன்னா கான்டாக்ட் ஃபார்முக்கும் இருக்குது. கான்டாக்ட் ஃபார்முக்கும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் வேணாலும் போட்டுக்கலாம், கான்டாக்ட் ஃபார்ம் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே பாட்டமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு நம்மளுக்கு கேலரி ஹோம் இது மாதிரிலாம் எனக்கு வேணும் அப்படின்னாக்க கீழே பாட்டமில் வந்துட்டு நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். காப்பிரைட் பை அப்படின்றத வந்துட்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் காப்பிரைட் பையை நீங்கள் வந்துட்டு உங்கள் இதுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? சில இதில் பண்ணும்போது அந்த வெப்சைட் மட்டும்தான் கீழே வந்துட்டு காப்பிரைட் பை அப்படின்னு சொல்லி வந்துட்டு வரும். டெம்ப்ளேட்ஸில் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஆப்ஷனையும் இதில் வந்துட்டு மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். காப்பிரைட் பை அப்படி போடணும் அப்படின்னாலும் கீழே வந்துட்டு நீங்கள் காப்பிரைட் பை அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக போட்டுக்க முடியும் உங்களால். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்டர்னேட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு எவ்வளோ தெளிவாக கொடுக்கணுமோ அந்தளவு வந்துட்டு இந்த வெப்சைட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதை வியூ பண்ணுறேன். இந்த வந்துட்டு எனக்கு நான் சொன்ன ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு மேலே வந்துட்டு மெனூஸ் வந்துட்டு ஆட் ஆகணும் அப்படின்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம். மெனுவில் வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ப்ளஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா, நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எத்தனை இது வந்துட்டு வேணுமோ அது மாதிரி வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதில் வந்துட்டு மாற்றிக்கலாம். தாராளமாக ஹோமு கேலரி இது மாதிரி வந்துட்டு நீங்கள் லிங்க்ஸையும் மாற்றிக்க முடியும் உங்களால். சரியா? மொபைல் வியூ ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் ஹோம் HOME ஹோம். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்துட்டு கேலரி வேணும் அப்படின்னாக்கா கேலரி இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக மாற்றிக்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். இதில் எப்படி ஃபுல் வெப்சைட் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு நான் நிறையா வந்துட்டு இதில் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இது வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரையல் தான். நான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இதில் போடுறேன். அடுத்து வந்துட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஹோஸ்டிங் பண்ணுறதுன்னு போட்டுறேன். ஒரு ஃபுல் வெப்சைட்டில் நான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன இருக்குன்றதை காமிச்சிடறேன். அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இதுவும் பார்த்துக்கலாம். மொபைல் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது டிரைவர் கம்பேட்டபிலிட்டி எப்படிவாங்க அந்த டிரைவர் கம்பேட்டபிலிட்டியில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதை நீங்கள் டெக்ஸ்டையும் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது செஷன் வந்துட்டு ரொம்ப பெருசாக போகும். அதனால் வந்துட்டு இப்போதைக்கு சிம்பிளாக வந்துட்டு முடிச்சிருக்கேன். இது எப்படி லிங்கை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னாடி வர செஷன்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்ட் 3 நிறையா இருக்குது. தேங்க்யூ.